பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் சாப்டர் 2 verse 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்ன உங்கள் வாழ்க்கையில் சொன்னாரோ நிச்சயமாக அது நடக்கும். ஒருவேளை ஒரு டிலே மாதிரி தெரியலாம், ஏன் இன்னும் நடக்கலை, ஏன் இன்னும் காலதாமதம் ஆகுது, நிறைய காரியத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவரே இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? நான் சொல்லுகிறேன், அது காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக நடக்கும், விசுவாசிங்க. சரியா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்பார். அவங்க அப்பா வந்து அவங்களுடைய ஃபீல்டில் அந்த மேங்கோ ட்ரீயோட சீடை வந்து விதைச்சிருப்பார். ஸோ டெய்லி அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுவார். அப்போ அவங்க பையன் கேட்பான், டேடி டெய்லி இதுக்கு வந்து நீர் பாய்ச்சி எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் என்ன ஆக மாட்டேங்குது, இது எந்த ஒரு மேங்கோவும் வரலையே, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், தம்பி இதனுடைய வேர் வந்து ஆழமாக போயிட்டுருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து வளர்கிற சீசன், அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் கண்டிப்பாக கனி கொடுத்துரும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், அதே போல் அது சில மாதங்கள் கழித்து அது கனிகளை கொடுக்க ஆரம்பித்து. ஸோ நிறைய டைமில் நம்ம நினச்சிட்ருக்கோம், ஓகே இன்னும் டிலே ஆகிட்டுருக்கு, இன்னும் நடக்கலைன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை அதில் செஞ்சுட்டு இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வளர்ந்துட்டுருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் டிலே நினச்சிங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன், கண்ணுக்கு தெரியாமல் கர்த்தர் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கிறார். உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று காரியம் பண்ணிகிட்ருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் அந்த ஃப்ரூட்டை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த கனியை பார்ப்பீர்கள். அது நிச்சயமாய் வரும். தைரியமாக இருங்க, தாமதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து கர்த்தாவே பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, நான் அப்ளை பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல, இந்த காரியங்கள் ஏன் இன்னும் காலதாமதத்திலேயே இருக்குது, இன்னும் எனக்கு ஏன் சரியான ரிசல்ட் வரல, பல குழப்பத்தில் இந்த பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களுக்காக நீர் ஏதோ ஒரு காரியத்தை நீர் செய்கிறேன், எங்கள் நன்மைக்காக செய்கிறேன். அன்று அதற்காக நன்றி ஆண்டவர். இந்த கால தாமதத்திலும் அன்று உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நீ எங்கள் நன்மையாகவே முடிய பண்ணுவீர், நீ சொன்னதை செய்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதமாய் செய்யுங்க. இதனாலே கர்த்தாவே, அன்று கர்த்தாவே வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளியே போகிற பிள்ளைகள், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்கப்பா. என்ன டிலே இருந்தாலும் இந்த நாளிலே சீக்கிரத்தில் அந்த டிலேயெல்லாம் நீங்கி ஆண்டவர் அந்த பிள்ளைகளாண்ட நன்மையை பார்க்க உதவி செய்யுங்க. அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அந்த வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வெளியே போகிற போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லா தட்டைகளை நீக்கி போடுங்கப்பா. எல்லா கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஆண்டவரை ஜெயமாய் முடித்து கொடுங்க. இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. சால்வேஷன் டிவி ஆண்டவரே, எஸ்தர் திருச்சபை ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. 2 ஊழியத்தை பலப்படுத்துவீரா. அன்றேகத்தை எல்லா நெருக்கத்தை எடுத்து போடுங்க. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. மகிமையான காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. ஸோ டிலே ஆனாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் நன்மையை காண வைப்பார். காட் பிளஸ் யூ.